இங்கே உட்காந்துருக்குறீங்க? வீட்டு நிலவரம் சரியில்லை, ஏதோ கஷ்டத்தில் வந்துட்டேன். பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறானுங்க, சோறு போடுறதுக்கு இப்போ மறுமாறு ஒத்து வரல. அதனால் என்னத்துக்கு நம்மளால் பிரச்சனை அப்படின்ட்டு வந்துட்டேன். 2 நாளாச்சு சரி வர சாப்பிட்டேன். பாட்டு ஊர் மேலே வந்துட்டேன். நம்ம போகிறதா போகுது எப்படின்னா இருக்குமா. பசங்க யாரும் பார்த்துக்கிறது இல்லை? பசங்க 2 பேரும் இருக்கிறானுங்க. அவனுங்க என்னமோ சொல்கிறானுங்க வேணா போகாதுன்னு தான் மறுமாறு போகிறதுக்கு இஷ்டப்படல. நீங்கள் சும்மா சுற்றி வரணும் சோறு போகிறது இல்லைங்க. அதனால் என்னத்துக்கு நம்மளால் அதுங்க ஒன்றுக்கு ஒன்று கஷ்டம் வந்துட்டு எங்கன்னா போச்சிங்கப்பா நான் வரலான்ட்டு பரப்பிட்டு வந்துட்டு. சரிங்க ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோர் இல்லை இருக்குது, அதில் சேர்த்து விட்டுங்களா? சரிம்மா, உன்னால் முடிஞ்ச ஒன்று ஒன்று சரி வாங்க போகலாம். எடுத்துங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கம்மா. நான் பக்கத்து கிண்ணிலேருந்து வந்துட்டேம்மா. நான் எதாச்சுமா ரோட்டில் நடந்து போகும்போது மரத்தடியில் உட்காந்துருந்தாருமா. நான் போய் கேட்டேன், யாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பசங்க இந்த மாதிரி சரி இருக்கிறம்மா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச நான் இந்த பக்கம் போகிற வழியில் ஒரு போர்டு பார்த்தப்பா நேசம் முடியல, அதில் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க கூட்டிக்கிட்டாங்க. ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? என்னாச்சு ஐயா உங்களுக்கு? இங்கே இருக்கீங்களா நீங்கள்? இங்கே எல்லாமே ஃப்ரீ தான். ஆதார் கார்டு ஒன்று, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஃபோட்டோ மட்டும் போடும், மற்றபடி எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். 3 வேளை சாப்பாடு கொடுப்போம், 2 வேளை டீ ஸ்நாக்ஸ் கொடுப்போம். காலையில் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் டிவி ஓடும், 2 மணி நேரம் டிவி ஓடும். மற்றபடி சாப்பிட்றதுக்கு தட்டு, பெட்டு, பெட்ஷீட்டு, எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். டாக்டர் வருவாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி, நர்ஸு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் கேம்ப் நடக்கும் மாதத்தில் ஒரு வாட்டி. எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் வீடு மாதிரி இருந்துக்கலாம், சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்பி நீங்கள் விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இடம் தான், சரிங்களா? வாங்க. இது ஹாலு, இதுதான் கட்ட பண்ணி உட்காந்து சாப்பிடுவாங்க. டிவி இருக்குது, காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் போடுவோம். இது ஆஃபீஸ் ரூமு. இது வார்டன் ரூம். வார்டன் 24 ஹவர் இங்கே தான் இருப்பாங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனை எமர்ஜென்சினா அவங்க தான் உங்களை பார்ப்பாங்க. வாங்க. இது மெடிசன்லாம் இருக்கும், தேவையான மெடிசன், டாக்டர் ஃபைல் எல்லாமே இருக்கும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டேப்லெட் எல்லாம் வேணால் வார்டன் கேட்டால் நர்ஸு வருவாங்க, ஒரு நாள் போனாலும் அவங்க தருவாங்க. இந்த பக்கம் பாட்டிங்களாம் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. வேணும்னா இங்கே வந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். பார்த்தா இங்கே தான் தாத்தாங்களாம் இருப்பாங்க, அப்பாங்களாம் இந்த பக்கம் தான் இருப்பாங்க. இங்கே உங்கள் பெட்டு வச்சுக்கோங்க, உங்கள் பேக்லாம் இந்த பெட்டில் நீங்கள் படுத்துக்குங்க, சரிங்களா? வாங்க. இதுதான் பாத்ரூமு. இதில் பாட்டிக்கு தனியாக இருக்கும், தாத்தாவுக்கு தனியாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது கிச்சன் தாத்தா. வாங்க. இதுதான் சமைப்பாங்க தாத்தா. அங்கே நீங்கள் தட்டெல்லாம் கழுவிக்கலாம், சரிங்களா? எல்லா வசதியும் இருக்கு, சரிங்களா? வா. சரி, இங்கே ஆஃபீஸ் சிஸ்டம் இருக்கு தாத்தா. எங்கேயே பார்த்துக்குவாங்க, பத்திரமா இருந்தேன். துணியெல்லாம் காய வச்சுருக்கோம், துணி துவைச்சிருக்காங்க, அந்த இடத்துல காய வச்சுருக்கோம் துணி. நீங்கள் வாக்கிங் போகணுன்னா இந்த இடத்துல வாக் போகலாம், சரிங்களா? நடந்துக்கலாம், எல்லா வசதியுமே இருக்கும். உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்கிட்ட கேட்கலாம், சரிங்களா? நான் 24 மணி நேரம் இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு எதாவது பிரச்சனை மன கஷ்டம்னா எங்ககிட்ட பேசலாம், நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், சரிங்களா? வெளில படுத்துக்க. இதில் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, தட்டு, டம்ளர்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு என்ன ட்ரெஸ்ஸு தேவைன்னா எங்கிட்ட கேளுங்க, சரிங்களா? சரிங்க ஐயா.